அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சுஜய் அண்ட் நவீன். நம்ம சுஜய் அண்ட் நவீன் மாத்தியாச்சு. அதோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ இது. சரி, நாங்கள் போன வீடியோலேயே ஆக்சுவலி சொல்லியிருப்போம். அதாவது நம்ம 25th வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில். சரி, அதை தள்ளி வச்சிடலாம். ஓகே, என்னதுன்ட்டு சொன்னோம்னா வந்து குக்கிங் வீடியோ எடுக்கலாம்னு நாங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்ல. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சரி, என்ன நவீன் இன்னைக்கு நம்ம என்ன குக்கிங் பண்ண போறோம்னா ஸ்வீட் எக் பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இது பார்க்க போறோம். இது வந்து இப்போ வந்து பேரண்ட்ஸ் இல்லாம தனியா இருந்தீங்கன்னா வந்து பசிச்சுன்னா இது வந்து ஈஸியா நீங்க வந்து குக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு நம்ம பிக்கோவா பார்க்க போறது இல்ல. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். அது மூலமா உங்களால வந்து இதுதான் உங்க இது வந்து நீங்க உங்க பிகினிங்கா யூஸ் பண்ணி உங்க குக்கிங் ஸ்கில்ஸ் வேணா கூட உங்களால டெவலப் பண்ண முடியும். சரி, ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேவையான திங்ஸ் வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம பார்க்க வந்த நெசசரியான ஐட்டம்ஸ். நம்ம ரெடி பண்ற ஐட்டம் இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு எக்ஸ். இது வந்து நாங்க 4 ஸ்லைஸ் பிரெட் அப்படின்றதுனால தான் 2 எக் எடுத்துக்கிறோம். அதுவும் இந்த பாத்திரத்துல தான் டிப் பண்ண முடியும். அதாவது அதனால தான் இந்த பாத்திரம் கொஞ்சம் இது வந்து டிப் பண்ணதுக்கான ஈஸியான ஒரு பாத்திரமா நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து 4 ஸ்லைஸ் பிரெட். இது வந்து மெயினான நம்மளுடைய ஐட்டம் ரெடி பண்றதுக்கு ஒரு மெயினான இன்கிரிடியன்ட் இதுதான். அண்ட் இது வந்து முட்டையை உடைக்கிறதுக்காக வச்சிருக்கோம். அண்ட் சால்ட் வந்து இவ்ளோ போட போறது இல்ல, இப்ப சும்மா ஷோக்காக மட்டும்தான். நாங்க எவ்வளவு போட போறோம் உங்களுக்கு காமிச்சிட்டு போடுவோம். அது ஒரே ஒரு இது வந்து சுகர். ஏன்னா ஸ்வீட்ன்றனால நமக்கு கண்டிப்பா சுகர் தேவை. சரி, இப்போ வாங்க நம்ம வந்து என்ன ஐட்டம் தெரிஞ்சுட்டு அப்புறமே நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க வந்து எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. ஆமா, பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். குக்கிங்குள்ள வந்துட்டோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இதுக்கு மெயின் என்னது? முட்டை தான். இப்போ நாங்க சொன்ன மாதிரி 2 முட்டை வச்சிருக்கிறோம். இப்போ 2 முட்டையும் உடைய போறோம். சரி, ஓகே, எப்படி உடைக்கிறேன்னு பார்க்கலாம். சரி, ஓகே, ஒரு முட்டை ஆக்சுவலி நாங்க வந்து இது பண்ணிட்டோம். அடி இந்த கையில பிடிச்சிடுறா. போட நதியம் ஃபர்ஸ்ட் தடவை வர முடியுது. இப்படி உடஞ்சுட்டா போட வரும். இப்படி உடைக்காத, இப்படி உட இங்க இப்படி வச்சு ஐயோ நல்ல வேலை ஜஸ்ட் எங்க வேலை படல. அது சந்தோஷப்பட்டுங்க. கொஞ்சம் தூரம் லைட்டா எடுத்துவோம். சரி, ஓகே, இதை வச்சுதான் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி கலக்க போறோம். இல்ல நதி வந்து எப்படி கலக்குறோம் அப்படின்றது பாருங்க. இது வந்து ரொம்ப நல்லா கலக்கணும். மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சிம்பிளா சொல்லணும். நாங்க 2 பேரும் மட்டும் தனியா பண்றது ஃபர்ஸ்ட் டைம். அதனால யாருமே எங்க பக்கத்துல யாருமே இல்ல. எந்த வீடியோல அந்த மாதிரி நாங்க எடுத்ததே கிடையாது. நாங்க தான் ஓன் கேமரா செட் பண்ணுவோம். எல்லாமே நாங்க இந்த சேனல்ல எந்த ஹெல்ப்புமே இல்ல. ஆனா ஒரே மம்மி வந்திருக்கோம். அதுவும் எடிட்டிங்ல சொல்லி தருவாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ரொம்ப பிக் தேங்க் யூ. அது இல்லாம மெயினா ஸ்பீட் பாயிண்ட் இருக்கு. ஓகே, இப்போ நல்லாவே கலக்கியாச்சு. இப்போ நீங்க அந்த முன்னாடி இருந்த கலரும் இப்போ இருந்த கலரும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல நதீன்? நல்லாவே தெரியுது. இப்போ வந்து நதீன் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட போறாரு. நாங்க போடக்கூடிய சால்ட்டோட அமௌண்ட் நாங்க ஒரு டைம் காமிக்கிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நதீன் வந்து போட போறான். ஆமா, நான் போடுற அளவு சால்ட் ஒரு குட்டி துளி தான். இப்போ நம்ம சொடக்கு போடுற அளவு துளி தான். நீங்களே பாருங்க. நீங்கள் இதோட கொஞ்சோண்டு போட்டால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் இதுக்கு போடவே தேவையில்ல, பட் டேஸ்ட்டுக்காக நம்ம போடுறோம். இப்போ வந்து சுகர் வந்து 2 ஸ்பூன் போடலாம். ஓகே,
சுகர் வந்து நாங்கள் 2 ஸ்பூன் போட போகிறோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஸ்பூன். ஓகே, இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே அதிகம்னு நினைக்கிறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் வந்து ஒட்டும். இது சேஞ்ச் ஆகணும். அதாவது ஸ்மெல்லே வருது பிறகு எங்கே இருக்கும் ஸ்மெல்லே வருது. சுகரோட ஸ்மெல் வருது. எக்கோட ஸ்மெல் இல்லை நண்பா. இது வந்து கரையணும். நீங்கள் போட்ட சால்ட்டும் சுகரும் கலையிற அளவுக்கு, அதாவது சொல்லுங்க அம்மா கொஞ்சம் ஆழ்வாகிற அளவுக்கு. ஆமாம், அது கொஞ்சம் அதை நல்லா கலக்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் கலக்கணும் நிறையா. ரொம்ப கலக்காது. இது சரி, இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. சுகர் வந்து இன்னும் லைட்டாக அப்படியே இருக்குது. சரி, அது கரைஞ்சிடும். சரி, இப்போ வந்து இங்கே நம்மளுக்கு வேலை இல்லை. இப்போ நம்மளோட வேலை எங்கன்னா கிச்சனுக்குள்ளே தான். வாங்க இப்போ போயிட்டு கிச்சனுக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்துட்டோம். எப்படி வந்து இப்போ நம்ம வீடியோக்கு முன்னாடியே வந்துட்டோம். குக்கிங்க்கு கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் நதீம்? ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்கணும். நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு அதை ப்ரெட்டை எடுத்து அது மேலே டிப் பண்ணி அதுக்கு மேட்டு அடுப்புக்கல்ல வைக்கணும். ஓகே, பற்ற வச்சாச்சு. பற்ற சிம்பிளாக நாங்கள் வச்சுருக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆமாம், எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இது கொஞ்சம் ஐயில் வச்சுட்டு தோசை கல், அதாவது இந்த கல் காயறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிப் பண்ணிடணும். டிப் விட்டு இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சிட்டோம். ஏன்னா டிப் பண்ணிட்டு இதுலேயே வச்சுட்டோம்னா ஊறி போயிடும். ஆமாம், ஊறி போயிடுச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம். சரி, இப்போ காஞ்சிச்சா? கொஞ்சம் காயும். எப்படி நீங்கள் எடுத்து பண்ணீங்க? காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இல்லை சவுண்டு கொஞ்சம் வருது. அதான் காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா வந்து டிப் பண்ணணும். Oh my god, வாழ்த்து பிரதர், சூப்பராக பண்ணிட்டீங்க. சரி, நல்லா இது பண்ணிட்டு எடுத்து அடுப்பில் வச்சிடணும். குட். சிம்மில் வச்சிடலாம். சூப்பராக வந்துருக்குது. இப்போ வந்து தோசை கரண்டி எடுத்து கரெக்டாக பண்ணுறோம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் சிம்னி லைட்டாக அனுப்பணும். ஆனால் இருக்கிறது என்னன்னா, எனக்கு என்ன கஷ்டம் தெரியும் நதி? என்ன இருக்குது? எடுத்து இப்படி போடுறதுதான்டா. நான் இவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? எனக்கு என்ன கஷ்டம் சொல்லா? முட்டை உடைக்கிறது. ஆமாம், இது வந்து முட்டையை வந்து உடைச்சிட்டான். நல்லா வேலை முட்டை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பூனை உடச்சிருக்காம இருக்கேன். ஓகே, பார்த்தீங்களா? அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சுன்றத விட அந்த முட்டை வந்து வெளியில் தெரியும். ஸ்மெல்லு வருது, சூப்பராக வருது. ஆமாம், செம்மையா. கிட்ட ஆமாம், ஸ்மெல் வருது. கிட்ட ஆமாம், செம்மையா ஸ்மெல் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் 2 பிளேட் நான் பண்ண போகிறேன். செகண்ட் 2 பிளேட் வந்து நான் பண்ண போகிறேன். நம்ம தலைவர் பண்ண போகிறார். எப்போ பிறகு என் பேர் எங்கே இருக்குங்க? சும்மா நிக்னேம். சரி, இப்போ இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்குவோம். இப்போ பிளேட்ல எடுத்து போட்டாச்சு. இங்கே இருக்கட்டும். இப்போ வந்து திருப்பியும் ஸ்விம்ல வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு தான். ஓகே, கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். சரி, ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்வீட் பண்ணுவோம். இப்போ திருப்பி இப்படியே தான் பண்ண போகிறோம் நாங்கள். இது கொஞ்சம் நல்லா கீழே விழுவும். ஆமாம், அப்போதான் என்ன நடக்கும்? இன்னும் கொஞ்சம் மட்டும் அவசியமாகும். என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன அறியாமலே. சரி, ஓகே. சூப்பராக விழுந்துருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நான் தான் தேய்க்கணுமா? ஆமாம், ஃபஸ்ட்டு எதுக்கு நான் பண்ணேன்னா நதீனுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்மா அதுக்காக ஃபஸ்ட்டு நான் பண்ணேன். இல்லைன்னா நம்ம தலைவர் தான் முடியும். சரி, ஓ, கல்லு செம சூடாக இருக்குது போல. நதீன் போட்டோடனே எடுத்துடணும். நதீன்
நதி உன்னோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஐயா பேசலாம் ஃபோக்கஸ் பண்ணி இதை ஃபோக்கஸ் பண்ணும். சரி ஓகே, இது நம்மளோட முதல் குக்கிங் வீடியோ. ஆமாம் சரி இந்த ஓகே. இப்போ வந்து நான் தான் வந்து கேமரா பிடிக்க போகிறேன். அப்பா கேமரா ஃப்ளேம்குள்ளே இது பண்ணும்போது சமநதி எல்லாத்தையும் அப்படியே பண்ணுறான். எண்ணெய் ஊற்றுறான். ஓகே இப்போ எடுத்து கொஞ்சம் அப்படியே டிப் பண்ணும் தட்டில். ரொம்ப ஓகே சூப்பர். 10 எடுக்க அப்படிதான் இருக்குது இந்த வழி. சாம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அட எண்ணெயும் குறைஞ்சிச்சுரா லைட்டா. என்ன பண்ற? தீது எடு எடு தீதுரா தீதான். ஐயோ இது என்ன பண்ணும்? போடு பா பயந்துட்டு இருக்கா. டோன்ட் ஃபியர், நதிங் ஃபியர். இருக்கிறதுனாலதான் எங்க பேரேப்பா. சாம சூப்பர். எடுக்க முடியல. இல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏய் நல்லா இங்க நல்லா அமுத்தணும் நீ. இப்படி திருப்பி போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்த மட்டும் அமுத்து. இங்க அமுத்து. செம. நதியும் வேற லெவலில் பண்றாரு. நானே தலை மாட்டேன். அப்போ ஒரு ரியாக்ஷன் பண்ணோம், அதை மட்டும் கேட்ச் பண்ணியிருந்தா லைக்ஸ் கொட்டும். சரி ஓகே, இப்போ நதீன் வந்து இதுக்குள்ளே எடுத்து போட போறாரு. அப்படியே ஃபாஸ்ட்டாக எடுத்துரு. முடிஞ்சிச்சு. சின்ன நேம் அதான் பண்ணணும் போல. ஃபர்ஸ்ட் இது எண்ணெய். கொஞ்சம் நிறைய ஊத்திட்டோம் போல. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எண்ணெய் வந்து லிமிட்டாக கரெக்டாக ஊற்றுறோம் 2 பேருமே. செகண்ட் டைம் தான் நானும் கொஞ்சம் லிமிட் இல்லாமல் ஊற்றிட்டேன், அவனும் கொஞ்சம் லிமிட். சரி நான் வந்து கொஞ்சம் டிப் பண்ணுறேன். எடுத்துரு. ரொம்ப கம்மியாயிடுச்சு. இல்லை இப்போ கரெக்டாக பற்றி இருக்குது. அந்த 4 ஸ்லைஸ்க்கும் கரெக்டாக அந்த 3 அதாவது 2 முட்டை கரெக்டாக பற்றி இருக்குது. போயிடுனதி பாருங்க, அப்படியே பற்றிச்சு. இதுக்கும் நல்லா கிடச்சிச்சு. சரி போடு. ஏன் இப்படியே பண்ணுறேன்? ஐ ஃப்ளேமில் இருந்துருக்குறா, அதனால தான். இப்போ வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன சொல்ல முடியும்? இல்லை ஒரு டைலாக் வந்துச்சு, இந்த சுச்சுவேஷனுக்கு சொல்ல முடியாது. டேய் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஃபோர்ஸாக எடுத்துரு. ஏய் அதுக்கிட்ட எச்சில் வச்சுட்டு பண்ணாத. இங்கே பிடி. இப்போ நல்லா இல்லை கீழே புழுங்குற போது தீ இதுன்னு நினைக்கிறேன். சாம சூப்பர். தீஞ்சிச்சு. எதுவும் ஆகல. இது கரெக்ட் தான், இப்படி தான் இருக்கணும். நல்லா பேக்ட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துறேன். நான் இவ்வளோ ஓகே சூப்பர். போதுண்டா. எடுத்துரு. ஐயோ இப்போ வந்து சாப்பிட போறோம். இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் சாப்பிட போறோம். ரிவ்யூ எல்லாம் தரோம். 2 பேரும் செஞ்சதை சாப்பிட போறோம். ஸ்டார்டிங் பீஸ் சுடுது. பா செம்மையா இருக்குது. ரியலாவே நாங்கள் வந்து பொய்யெல்லாம் சொல்ல, சூப்பராக இருக்குது. ரியலாவே செம்மையா இருக்குது. அது ஸ்வீட்டு தான் இருக்கிறதுலே மெயின். எப்படி வரும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஸ்டார்டிங் என்னது. சரி ஓகே, செம்மையா இருக்குது. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி கரெக்டாக வந்துச்சுன்னா கமெண்ட்ல தாங்க. சரி நம்ம என் கால் பண்ணுறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்களை சரி நான் சப்ஸ்கிரைபும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சான்ட்டு கீழே கமெண்ட் தாங்க. டாப் 10 சீரீஸ் அதுக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோக்கு எங்களுக்கு ஒரு கண்டென்ட். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் ட்ரிக்ஸ் குக்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.